ஒரே ஒரு ஒயர் கட் பண்றதுனால மொத்த உலகத்துக்கும் இன்டர்நெட் கட் பண்ண முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியும். இப்போ நம்ம மொபைல்ல ஒரே ஒரு கிளிக் பண்ணா அமெரிக்கால இருக்க சர்வர்ல இருந்து ஒரு செகண்ட்ஸும் கம்மியான நேரத்திலேயே நமக்கு வீடியோ பிளே ஆகுது. இது எப்படி பாசிபிள்னு கேட்டா அதுக்கு தான் சேட்டலைட் இருக்கு, அது மூலமா தான் நமக்கு இன்டர்நெட் கிடைக்குதுன்னு நீங்க நினைச்சா அதுதான் இல்லை. உண்மையிலே உலகத்துல 99% ஆஃப் டேட்டா கடலுக்கு அடியில போடப்பட்ட கேபிள் மூலமா தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. விண்வெளியில இருக்கிற சேட்டலைட் கிடையாது. இந்த வீடியோல இந்த சப்மரைன் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் எப்படி வேலை செய்யுது, இதை கடலுக்குள்ள எப்படி போடுறாங்க அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலை ரொம்பவே ஈஸியா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல எல்லா மனுஷருக்கு கேள்வி என்னவா இருக்கும்னா, ஏன் நம்ம சேட்டலைட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். இதுக்கு மெயினா ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா டிலே, அப்புறமா காஸ்ட் அண்ட் ஸ்பீட். இப்போ டிலே பத்தி பார்க்கணும்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சேட்டலைட் நம்ம விண்வெளியில தான் இருக்கு. இங்க இருந்து சிக்னல் மேல போயிட்டு திரும்ப வர்றதுக்கு டைம் ரொம்பவே அதிகமாகும். இதுதான் நம்ம டிலேன்னு சொல்றோம். ஆனா ஃபைபர் கேபிள்ஸ்ல அப்படி கிடையாது. உலகத்திலே ரொம்பவே ஃபாஸ்டா டிராவல் ஆகுறது என்னன்னு கேட்டா லைட்டு தான். அந்த லைட் மூலமா தான் நம்ம டேட்டாவை கேபிள் மூலமா அனுப்புறோம். ஸோ நம்ம அனுப்புற டேட்டா ஒளியின் வேகத்துக்கு ஸ்பீடா டிராவல் ஆகுது. செகண்ட் பாத்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் ஸ்பீடு, அதாவது செலவு மற்றும் வேகம். சேட்டலைட்டை விட இந்த கேபிள் மூலமா தான் பல டெராபைட் டேட்டா ரொம்பவே கம்மியான செலவிலையும் ரொம்பவே ஸ்பீடாகவும் அனுப்ப முடியுது. ஸோ இதனாலேயே பல உலக நாடுகள் இந்த கடலுக்கடியில் இருக்க ஃபைபர் கேபிளை தான் நம்பிட்டு இருக்காங்க. இந்த கேபிள் எப்படி உருவாக்கப்படுதுன்னு பார்ப்போம். இந்த கேபிள் சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ற டிவி ஒயர்மா இருக்குமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஒயர்க்கு உள்ளாடி கரண்ட்டை பாஸ் பண்றதுக்கு காப்பர் கம்பி யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த ஃபைபர் கேபிளோட மைய பகுதியில கோர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஃபைபர் யூஸ் பண்றாங்க. இந்த கிளாஸ் ஃபைபர் எவ்வளவு தின்னா இருக்கும்னு பார்த்தா நம்மளோட தலைமுடியை விட ரொம்பவே மெல்லிசா தான் இருக்கும். இது மூலமா தான் டேட்டா எல்லாம் லேசர் லைட் மூலமா டிராவல் ஆகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம தலைமுடியே எவ்வளவோ சின்னதா இருக்கு, அதை விடையும் சின்னதா இருக்கும்னா டெக்னாலஜி தான் காரணம். ஆனா இந்த கடலுக்கு அடியில சுறா மீன்கள், பெரிய பெரிய திமிங்கலம், அப்புறம் கடலோட ப்ரெஷர், இதையெல்லாம் தாங்கிறதுக்கு அந்த கேபிளுக்கு 8 பாதுகாப்பு அடுக்கு தாராங்க. அதாவது 8 லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி வந்து உள்ள போகாம இருக்கிறதுக்கு வேஸ்லின் இல்லைன்னா பெட்ரோலியம் ஜெல்லி யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது என்னன்னா இது வழியா கரண்ட பாஸ் பண்றதுக்கு காப்பர் அலுமினியம் டியூப் யூஸ் பண்றாங்க. அப்புறம் இந்த கேபிள் அறந்துடாம இருக்கிறதுக்கு ஸ்டீல் ஒயர்ஸ் யூஸ் பண்றாங்க. கடைசியா இதோட வெளியே இருக்க லேயருக்கு பாலித்தீன் யூஸ் பண்றாங்க. அப்புறமா கரையோரத்துல இருக்க இந்த கேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே தடிமனா இருக்கும். ஆனா ஆழ்கடல்ல உள்ளாடி இருக்கிற கேபிள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கூல்ட்ரிங்க் குடிக்கிற ஒரு ஸ்ட்ரா அளவு தான் இருக்கும். இப்போ கடலுக்கு அடியில கேபிள்களை எப்படி பதிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுதான் இந்த ப்ராசஸ்ல ரொம்பவே கஷ்டமான விஷயம். இந்த கேபிளை கடலுக்கு அடியில பதிக்கிறதுக்காக தனியாவே கேபிள் ஷிப்ஸ் இருக்கு. இந்த கப்பலுக்குள்ளாடி பல கிலோமீட்டர் நீளம் உள்ள கேபிள் வந்து சுத்தி ஒரு பெரிய ரோல் மாதிரி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கடலோரத்துல இருக்க லேண்டிங் ஸ்டேஷன்ல இந்த கேபிளோட ஒரு பாயிண்ட கனெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கப்பல் மெதுவா கடலுக்குள்ள போகும். இந்த கப்பல் கடலுக்குள்ளாடி போக போக கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ளாடி வந்துட்டே இருக்கும். அப்புறம் கடலோட தரைப்பகுதியில பிரத்யேகமா ஒரு அண்டர் வாட்டர் ரோபோட் யூஸ் பண்றாங்க. இதை வந்து சீப்ளோன்னு சொல்றாங்க. இந்த சீப்ளோ என்ன பண்ணும்னா கடலுக்கு அடியில போய் சின்னதா ஒரு குழி தோண்டி அந்த கேபிளை அது மூலமா வச்சுட்டு போயிட்டே இருக்கும். நார்மலா இந்த சீப்ளோ கடலுக்கு அடியில 1 to 2 மீட்டர் அளவுக்கு ஆழத்துக்கு தோண்டி இந்த கேபிளை போடுன்னு சொல்றாங்க. கடலுக்கு நடுவுல சிக்னல் பலவீனம் அடையாம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு 50 to 100 கிலோமீட்டருக்கு இடையில ரிப்பீட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சிக்னல் பூஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இது கனெக்ட் பண்ற மூலமா இந்த டேட்டா எந்த ஒரு லாஸும் இல்லாம ரொம்பவே ஃபாஸ்டா டிராவல் ஆகுது. ஒருவேளை இந்த கேபிள் இடையில கட் ஆனா என்ன ஆகும்? இப்போ பல உலக நாடுகள் இடையில வந்து போர் வந்துட்டு இருக்கு. அதனாலே இந்த இன்டர்நெட் டேட்டாவை கட் பண்றோம்னு சில நாடு அச்சுறுத்திட்டு வராங்க. ஒருவேளை இந்த கேபிள் கட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இங்கதான் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் ரொம்பவே ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த கேபிள் கட் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பேக்கப் கேபிள் வழி நமக்கு டிராவல் ஆகும். இந்த கேபிள் கட் ஆகுறதுனால நமக்கு ஃபுல்லா நெட்வொர்க் டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மேபி கொஞ்சம் ஸ்லோவா வேணா இருக்கலாம். இந்த கேபிள்கள் எங்க கட் ஆயிருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்காக லைட் பல்ஸ் டெக்னிக் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த டெக்னிக் மூலமா இந்த கேபிள்ல எங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, டேமேஜ் ஆயிருக்குன்னு அதை பார்த்து அதை ரிப்பேர் பண்றதுக்காக ரிப்பேர் ஷிப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரிப்பேர் ஷிப் என்ன பண்ணும்னா கடலுக்கு அடியில இந்த கேபிள் எங்க கட் ஆயிருக்கோ அந்த இடத்துக்கு போய் ஒரு ரோபோட் அனுப்பி அந்த கட்டாகி இருக்க ஒயரை கப்பல் மேல எடுத்து வச்சு சரி பார்ப்பாங்க. சரி பார்த்து கட்டாய ஒயரை வந்து திரும்பவும் ஜாயின் பண்ணி இது கரெக்டா சிக்னல் வந்து டிராவல் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி திரும்பவும் கடலுக்குள்ளாடியே வச்சிருவாங்க.
இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ் பண்ற சாதாரண ஒரு இன்டர்நெட் பின்னாடி இவ்வளவு பெரிய உழைப்பு, டெக்னாலஜி எல்லாம் இருக்குன்னு. முக்கியமா கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய நிறுவனங்கள் அவங்க சொந்தமாவே இப்போ ஆயிரக்கணக்கான கேபிள்களை கடலுக்கடியில பதிச்சிட்டு வராங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.